So ladies and gentlemen, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ராப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஸ்டேட்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்டேட்டுங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். எதுக்காகனா காம்போனண்ட்டோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வேரியபிள் மாதிரி. அப்போ ஆப்வியஸாக டேட்டாவை அப்டேட்டும் பண்ண முடியும், ரைட்டா? React 16.8ல் React Books சொல்லிட்டு புதுசாக ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மூலியமாக ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸில் ஸ்டேட்டை யூஸ் பண்ண முடியும். எப்போல்லாம் காம்போனண்ட்டோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் காம்போனண்ட் ரீரெண்டர் ஆகும். அதாவது கம்ப்ளீட்டாக விர்ச்சுவல் டாம் கான்செப்டை பேஸ் பண்ணிவிட்டு ரீரெண்டர் ஆகும். விர்ச்சுவல் டாம்னா என்னன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை நம்ம டைரெக்டாக அப்டேட் பண்ண முடியாது. setState சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது மூலியமாக தான் நம்ம ஸ்டேட்டை அப்டேட் பண்ணணும். இப்போ நமக்கு ஸ்டேட்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி ப்ராப்ஸுக்கும் ஸ்டேட்டுக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரிஞ்சிடுச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்ளிகேஷனில் நீடை பொறுத்து எதை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்மளால் டிசைட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் வந்துட்டு ஒரு காம்போனண்ட்க்கு ப்ராப்பர்ட்டியாக பாஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டேட்டுங்கிறது அந்த காம்போனண்ட்டுக்குள்ளே டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ராப்ஸோட வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது ப்ராப்ஸ் ஆர் இம்மியூட்டபிள் இன் நேச்சர். பட் ஸ்டேட் கேன் பி அப்டேட்டட் டைனமிக்கலி. நம்மளால் டைனமிக்காக ஸ்டேட்டோட வேல்யூவை அப்டேட் பண்ண முடியும். அடுத்து props allow us to pass data from one component to another. நம்ம ஒரு காம்போனண்ட்லேருந்து இன்னொரு காம்போனண்ட்க்கு டேட்டாவை பாஸ் பண்ணணும்னா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டேட்டை வந்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அந்த காம்போனண்ட்குள்ளே இருக்கிற டேட்டாவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி ஸ்டேட்டை வெளியே அனுப்பவே முடியாது. ஆஸ் யூஷுவல் கோடிங் பார்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க கோடிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். react.jsல ஆல்ரெடி இருந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். புதுசாக கவுண்டர் சொல்லிட்டு ஒரு காம்போனண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு ஸ்டேட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கு, ரைட்டா? இந்த கவுண்டருங்கிறது ஒரு கிளாஸ் காம்போனண்ட். இந்த வீடியோவில் கிளாஸ் காம்போனண்ட்டில் ஸ்டேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் ஸ்டேட் யூஸ் பண்ணுறதுக்கு ரியாக்ட் ஹூக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ சீரீஸில் பார்ப்போம். கிளாஸ் காம்போனண்ட்டில் ஸ்டேட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு டெக்ளேர் பண்ணணும். அதாவது ஸ்டேட்டுங்கிறது ரிசர்வ்டு கீவேர்ட் இன் Reactjs, ரைட்டா? இதை டெக்ளேர் பண்ணால் தான் நம்மளால் ஸ்டேட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணவே முடியும், இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. அடுத்து div எலிமெண்ட்டில் என்ன ரிட்டர்ன் பண்ணுறோன்னு பார்ப்போம். நமக்கு என்ன அவுட்புட் தேவைன்னா, ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம எத்தனை வாட்டி கிளிக் பண்ணுறோம் சொல்லிட்டு கவுண்ட் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும், ரைட்டா? ஆன் கிளிக்கில் இன்க்ரீஸ் கவுண்ட்டுன்னு ஒரு மெத்தடை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு டெம்ப்ளேட், லிட்ரல்ஸ், ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக கிளாஸ் காம்போனண்ட்டில் ஏரோ ஃபங்க்ஷன்ஸே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் திஸ் கீவேர்டுங்கிறத நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகேவா? இங்கே ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம கவுண்ட் வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக 0 சொல்லிட்டு எப்போல்லாம் பட்டன் கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் இன்க்ரீஸ் கவுண்ட் சொல்லிட்டு இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோம்னா this.setState இந்த setState யூஸ் பண்ணிட்டு தான் இந்த கவுண்டோட ஸ்டேட்டை நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ this.setState சொல்லிட்டு கொடுத்துட்டு எந்த வேரியபிளை அப்டேட் பண்ணணுமோ அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூவை அப்டேட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை அப்டேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே this.state.countங்கிறது 0ன்னு வரும் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது. அப்போது +1 ஆட் ஆகும். இப்போது அகைன் செகண்ட் டைம் கிளிக் பண்ணும்போது this.state.count வந்துட்டு 1ன்னு வரும். அது கூட +1 ஆட் ஆகும், ஓகேவா? இந்த மாதிரி ஒன்றுன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஏன்னா this.state.countங்கிற வேல்யூ வந்துட்டு நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? இந்த setState ஆப்ஷனலாக கால்பேக் மெத்தடை அக்செப்ட் பண்ணும். இந்த கால்பேக் மெத்தட் எதுக்காகனா இந்த ஸ்டேட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா இது எக்ஸிக்யூட் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேட் வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சா இல்லையா சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்டேட் அப்டேட் பண்ணுறோம். ஸ்டேட் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டேட் அப்டேட் ஆகி முடிச்சிடுச்சா சொல்லிட்டு கன்சோலில் செக் பண்ணுறோம். வாங்க ப்ரௌசரில் போய்ட்டு செக் பண்ணுவோம். ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் ப்ரௌசரை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியலாக 0ன்னு இருக்குது. ஓகேவா, இங்கே நம்ம கிளிக் பண்ணோம்னா 1ன்னு மாறும், செகண்ட் டைம் கிளிக் பண்ணோம்னா 2ன்னு மாறும், தேர்ட் டைம் கிளிக் பண்ணோம்னா 3ன்னு மாறும். இங்கே ஸ்டேட் அப்டேட் ஆனதுக்கப்புறமா இந்த கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதுக்கு வந்துட்டு பிரேக் பாயிண்ட் வச்சு பார்ப்போம். கன்சோலில் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே 4ன்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த கன்சோலில் பிரேக் பாயிண்ட் வருது. அதாவது ஸ்டேட் அப்டேட் ஆனதுக்கப்புறமா இந்த கால்பேக் மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் வருது. இன்னொரு வாட்டி பண்ணுறேன் பாருங்கள். நான் இதை கிளிக் பண்ண உடனே 5ன்னு இங்கே மாறிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த கன்சோலுக்கு பிரேக் பாயிண்ட் வந்திருக்கு. இப்போது ஸ்டேட் அப்டேட் ஆனதுக்கப்புறமா தான் இந்த கன்சோலுக்குள்ளே வரும். இந்த கால்பேக் எதுக்காகனா இந்த ஸ்டேட் அப்டேட் ஆகிடுச்சா இல்லையா சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கால்பேக். ஓகேவா, இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.